வந்தாச்சு 1,00,000 சதுரடி பிரியாணி பாருங்க. சும்மா பஞ்சா இருக்குது. ரொம்ப ஏமா இவ்வளோ ஆர்டர் சொன்னதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சோம். இவங்களையும் சஸ்பென்ஸில் தான் வச்சிருக்கேன். சாப்பிட்டதுக்கு எவ்வளோ செலவாச்சு. ஓரளவுக்கு வந்து ஷேப்புக்கு வர ஆரம்பிச்சிச்சு உள்ளுக்குள்ளே. வந்து அடுத்து கராத்தா பில்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு SM ஃபேமிலி. என்ஜாய். சரி விடு சொன்னோன்னு கேட்க மாட்டான். இதே எல்லோ இங்கே பாரு, இதே எல்லோ அது ஆரஞ்சு. இங்கே பாருங்க வெளியே கிளம்பும்போது இத்தனை பாலு ஒரு ஒத்த செருப்பு போய் அதை போட்டு வா. மீண்டும் ஒரு வாக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி எங்கே பிளான் பண்ணி போயிட்டுருக்குறோன்னா வெயிட்டாக வண்டி ஃபுல்லாக லோடாகி தான் போக போகுது. இன்றைக்கி வீட்டுக்கு டைல்ஸ் பார்க்கணும். டைல்ஸ்னாவே வந்து நமக்கு மைனஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் ஏர்லியாகவே போய் பார்த்துட்டு வந்துடலாம், என்ன மாதிரி சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மாடல் நம்பர் மட்டும் நோட் பண்ணிட்டு வந்துடலாம். அப்புறம் என்ன ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுக்கலான்ட்டு இருக்குது. இந்தியாவிலேயே இது ஒரு பெரிய டைல் ஷோரூம்ஸ் சொல்கிறாங்க. போயிட்டு உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெட்டில் பார்த்தா பெரிய ஃபோட்டோஸ் கிடைக்கல, பட் போயிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். எங்கள் அப்பா எப்போவுமே பலன்னு வச்சுட்டு போகணும் பாரு வண்டியை. இன்றைக்கி ஓரளவுக்கு பலன்னு இன்றைக்கி தான் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு ரீசன் வந்து நேற்று பேட்டரி புதுசாக மாற்றினேன். பேட்டரி நீங்கள் மாற்றுறீங்கன்னா எப்போவுமே வந்து டேட்டு சீல் பாருங்கள். இது வந்து பாருங்கள் 12/2020 இப்போ தான் வந்து மாற்றிச்சு. இந்த டிசம்பர் மாதத்தோடது. எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் லேட்டஸ்ட்டாக மேனுஃபேக்சரிங் இருக்கிற மாதிரி. வண்டியை வித்துறனால வைக்க மாட்டேங்கிறீங்க, மானத்தை வாங்குறீங்க. அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டேன். பார்த்து பேட்டரி வந்து மாற்றுங்க. ஏன்னா அங்கேயே ஒரு 4-5 மாதம் இதாகிடுச்சுன்னா அதுலேயே அது பழசாயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் வந்து எவ்வளோ க்ளோசஸ்ட் மேனுஃபேக்சரிங் டேட் இருந்தோ அவ்வளோ நல்லது. குளிர்காலம் கண்டிப்பாக குளிர்காலம்னா பழைய பேட்டரியில் போயிடும். ஏற்கனவே இந்த பேட்டரி 4-5 வருஷத்துக்குள்ளே இருக்கும். அந்த ரேஞ்சுக்கே வந்துருச்சு. அது பழைய பேட்டரி 18 months வாரண்ட்டி இருக்குது. இது 44 monthsக்கு இருக்குது வாரண்ட்டி தான் வாங்கியிருக்கேன். கிஷோர்கிட்ட அருண்கிட்ட ஆஃபீஸ் மீட்டில் சிலர்கிட்ட கேட்டேன் என்ன பேட்டரி வாங்கணும். நல்லா ஆம்ரான் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதனால தான் ஆம்ரான் வாங்கினேன். தாத்தாக்கு வேலைக்கு ஆள் வேணுமா மேலும் முடியா வர்றே நீ ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் ஒழுங்காக சாத்தனுங்கிறார் அப்பா. எல்லாம் காவையில் அரைக்க 3 நாள் இருக்குது, ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, ஒரு ஆட்கள் இருக்குது. என்ன ரெடி பண்ணுறீங்களா ஃப்ரெண்டில்? நாளைக்கே முளைச்சிக்குது. பிள்ளை புடுங்குது. மழை பெஞ்சு இருக்கும்போது அது எங்கே ஒரு இஞ்சி வளருது. அது எல்லாருமே புல்லு வீட்டுக்கு முன்னாடி இருந்தால் விருப்ப மாட்டேறாங்க. அது ஏன்னு தெரியல. இனத்தை வந்து பெரிய வந்துடும். உடம்புக்கு நல்லது. மேலே பெரிய மேலே கால் வச்சு போனால் ஆரோக்கியம். காலையில் கால் வச்சு போனால் கெடுதல். கம்மி கொஞ்சம் டென்ஷனில் இருக்கிறாங்க. மூட விட்டு கம்மி பண்ணுவோம். இனிமேல் டென்ஷன் ஃபுல் டென்ஷனில் இருக்கிறீங்க உங்களுக்கு. யார் காரணம் இதுக்கு? நான் காரணம் இல்லை கண்டிப்பாக. சரி மம்மி கூல் டவுன் பண்ணுவோம். சாரி சூப்பராக இருக்குதுங்க மீ. அவன் அந்த பக்கம் வரேன், இந்த பக்கம் இதுக்கு வரேன். நான் பன் ரோட்டில் இருக்கிறேன் நான். சரிங்கப்பா நாங்கள் போயிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு அப்பா ஒன்று சொல்ல காண. வண்டி எப்படி பளிர்னு இருக்குதுல, இதுக்கு ஒன்று சொல்ல காண. சரிங்கப்பா நாங்கள் போயிட்டு தான். பெட்ரோல் செக் பண்ண வந்தது. மகிழ்மன் கீழே இறங்கி மேலே வர மாட்டேன்னு பாய் காமிச்சிட்டு இருக்கிறேன். அவன் எப்படி வர வைக்கிறேன் எனக்கு தெரியும் பாரு. கதவை நீக்கு வசந்தி, நீ வா. கதவை நீக்கு நீ வா, உள்ள வா. கதவை நீக்கு பாய் ஓப்பன். ஆமாம் அம்மா பார்த்துட போ. நீலாம் வரக்கூடாது போ. ஓப்பன் பண்ணியாச்சு. ஓடு. இப்போ வர்றான் பாரு கம்மு. வந்தாச்சு 1,00,000 சதுரடி. எவ்வளோ 1,00,000 சதுரடிங்கிறாங்க. உள்ளே போய் எப்படின்னு பார்க்கலாம். வெளியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பிரம்மாண்டங்களாக தெரியுது. சும்மா டைல்ஸு கடல் மாதிரி கிடக்குது. செப்டி டேங்க் பாருங்கள் போல். எப்படி இப்போ நான் டீக்ரேடபிள் செப்டி டேங்க் வந்துருச்சு. அப்படியே வாங்கி வச்சு விட்டுலாம் போல செலவு பண்ணிட்டு கிடக்கிறது. போகலாமா? மகிட்டன் பண்ண வந்து தூங்கியாச்சேன். மிச்சா சம்மன் டிண்டா சொன்னபடி கேட்காம கடல் மாதிரி இருக்கிற ஷோரூம் விட்டு விளையாடுறான். டிண்டா ஒடியாங்க நீ வா. ஓடக்கூடாது. மகிழமன் பாத்ரூமுக்கு இந்த கலர் சூப்பராக இருக்குதுல்ல. ஃபோட்டோ ஓகே. இங்கே தான் வந்திருந்தோம். வந்து உள்ளே வந்து வீடியோ எடுக்காதீங்கட்டாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எடுத்தேன் நான். உங்களுக்கு காமிக்க முடியலைங்கிறது ஒரே வருத்தம். பட் வேறு லெவலில் டைல்ஸ் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இங்கேயே வாங்குமான்னு தெரியல. பட் எக்கச்சக்க கலெக்ஷன் இருக்குது. எக்கச்சக்க கலெக்ஷன் பார்த்தாலும் என்ன பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் அதிகமாகுது. பட் ஆப்ஷன் அதிகமாக இருக்கும். ஒரு டேவே ஃபுல்லாக வேணும் போல இருக்குது உங்களுக்கு. சரி இப்போ அடுத்தது வேர்ல்டு ஃபேமஸ் வேணு பிரியாணி தான் நாங்கள் போக போகிறோம். வேணு பிரியாணி வந்து பயங்கர ஆஃபீஸ் மேட்டில் பில்டப் கொடுத்துருக்காங்க.
பசங்க இந்த பக்கம் சென்னையிலேருந்து வந்த போல் விடாமல் ஒரு 100 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணி கூட வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். அங்கே போயிட்டு பிளாக் கண்டினியூ பண்ணுவோம். மயிலமணி எங்கே போகலாமா? பாய் போகலாமா? இப்போ தான் வீட்டுக்கு போகலான்னு பாய் வந்தால் வீட்டுக்கு போகலாங்கிறது மீன் சாப்பாடாக்கு. ஏய் இவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. அந்த ஏரியா மாறி வந்துட்டு நான். ஆனால் அந்த ப்ராட் மைண்ட் இல்லாமல் இருக்காங்க பார்த்தியா? ஆமாம், சுத்தமாக வந்து ஒரு ஒன்றுமே ஏன் பிட் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்களா? இதில் பிட் அடிக்கிறதுல என்னமா எல்லாம் நெட்டில் இருக்குது. இதை விட பெருசாக எல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க சைனாக்காரனுங்க. நம்ம போய் இங்கே போய் பிட் அடிச்சா காப்பி அடிச்சு எதாவது பண்ணிட்டு இருக்கு. அந்த ப்ராட் மைண்ட் இல்லை, அதான் பிரச்சனை. அதிகமாக இந்த மாதிரி வரல நம்ம ஊரில். இங்கே இப்போ எங்கே போனாலும் எல்லாரும் ஓகே எடுங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. வேற புரிஞ்சுக்கிறது ரெடியாக இல்லாமல் அவ்வளோதான். வந்து அன்லோட் பண்ணுறதுக்கு இந்த டைம் வந்துருக்கூடாது, இல்லை காலையில் வந்துருக்க வேண்டியது. அதனால தான் வேர்ல்டு ஃபேமஸ் வேணு பிரியாணிக்கு வந்துட்டுனாங்க. பட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. லேட் ஆகுமான சாப்பிட்றதுக்கு. வெயிட்டிங் பயங்கர ஃபுல் கூட்டமாக இருக்குதுயா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க பயங்கரமாக இருக்குது. எப்படி வேர்ல்டு ஃபேமஸ் வெயிட்டிங்கு எல்லாம் இங்கே வருது. எக்கச்சக்க பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. என்ன சாப்பிட வருதுன்னு தெரியல. இந்த பக்கம் எழுதி இந்த பக்கம் எழுதுறாங்க. 2வது லிஸ்ட் போட்டாங்க. இதெல்லாம் யார்? அருண் தான் பில்டப் கொடுத்தான். போகிற வழியில் அருண் ஆக்சுவலாக காரில் வெளியே வந்தான். இங்கே வரல, இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்தான். பட் அவன் அப்படியே பாய் சொல்லலான்னு பார்த்தா அவன் பார்க்கல. ஃபோன் பண்ணி விட்டு பாய் சொல்லிட்டு அப்படி வந்துட்டான். நாளைக்கு தாராளத்துக்கு வரணும்னு சொல்லிக்கிறாருன்னு. உனக்கு என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு? சத்தம் மீனா? மீன் என்ன விளையாடுறதுக்கு வேணுமா? கூப்பிட்டாங்கடா ஒடி 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 செருப்பு செருப்பு உள்ளே வந்தாச்சு. ஏசிலாம் அலோட் இல்லைன்ட்டாங்க. பட் நான் ஏசி மட்டும்தான். கூப்பிட்டான் மூஞ்சி தான் காமிக்க முடியுது. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. வைக்கிறது சூப்பராக இருக்குது பார்க்குறது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சு. எல்லாமே வெரைட்டியாக வந்து சர்வ் பண்ணிடுறாங்க இங்கேயே வச்சு. வேணுங்கிறத எல்லாமே மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, கத்திரிக்காய் இது எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஓகேவாம்மா? அப்பா ஒரு பேபி சேர் மயிலமன் கொடுத்துட்டாங்க சூப்பராக. சூப்பராக கொஞ்சம் என்ன பண்ணீங்க? லாக்லாம் பண்ணியாச்சுமா. நீ குறும் பண்ணி போயில அதான் அம்மா லாக் பண்ணிட்டாங்க. பிரியாணி பாருங்க சும்மா பஞ்சாக இருக்குது. ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கணும். நாய் செக்கச்சக்கமாக இருக்குது. இல்லைனா கேட்காது. என் மூஞ்சிலாம் காமிக்க முடியாது போல இருக்குது. நான் அப்படியே சாப்பிட்டு உங்களுக்கு கீழே பார்த்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குறேன். ஏமா கிட்டத்தட்ட அத்தையோட ரெசிபி மாதிரி இருக்குது கொஞ்சம். அத்தை சோ டிசப்பாயிண்டடாவே. வேர்ல்டு ஃபேமஸ் வேணு பிரியாணி கூட கடைசியில் ஏன் பிரியாணி எனக்கே கொடுக்குறீங்களா? சரி ஸ்டார்டர் வாங்கி கொடுத்து அத்தையை இது பண்ணலாம், கன்வின்ஸ் பண்ணிடலாம். மட்டன் எப்படி இருக்குது வசந்த? நான் செம்ம பசியில் இருக்கு. அதனால் மட்டன் நல்லா பஞ்சாட்டு இருக்குது. நிறைய வச்சுருக்காங்க கறி. பிரியாணினா நம்ம கறியே பார்க்க முடியாதாக்கு. எவ்வளோ பில்லு போடுறாங்க பார்ப்போம். குழம்புலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெறும் குழம்பா இல்லாமல் ஈஸோடு வச்சு சர்வ் பண்ணுறாங்க. நல்லா இந்த குழம்பு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது பிரியாணி வேறு லெவல் டேஸ்ட் இருக்குது. ஃபிஷ் ஃபிங்கர் மகிழம்பன் உனக்கு வந்துருச்சுடா. டே ஃபிஷ் வந்துருச்சுடா உனக்கு. கோலா உண்டா? இது எதில் பண்ணுறதுன்னா மட்டனில் பண்ணுறதா? மட்டன். சிலர் வந்து சர்வ் பண்ணும்போது காமிச்சுன்னா வேண்டான்னு சொல்லுவாங்க. பட் இவர் வந்து என்னை காமிக்க சொன்னாங்க. சேனல் பார்த்துருக்கீங்களா? சங்கர் முருகேசன் பேர் பாருங்க. ஏமா இவ்வளோ ஆர்டர் சொன்னதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சோம். 5 நிமிஷம் கூட ஆகல. பார்த்தியா உள்ளே வந்தோடனே கூட்டமா இருக்கனால சீக்கிரமே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. பரவாயில்ல. சுட சுட எல்லாமே டக்குன்னு வந்துருச்சு. 5 நிமிஷத்துல எல்லாமே சர்வ் பண்ணிட்டாங்க. நானே ஆச்சரியப்பட்டேன். எப்பவுமே எந்த ஹோட்டலில் போனாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர் ஓவரா அப்புறம் தான் பிரியாணிக்கே வருவோம். இங்கே வித்தியாசமாக பிரியாணி எல்லாம் ஓவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டார்டர் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஸ்டார்டருக்கு ஈக்குவலா பிரியாணி டேஸ்டா இருக்கு. ஆமா சிம்பிளா இருக்கு. ரொம்ப வளவளன்னு மசாலாலாம் இல்லை. ஏமா அதனால தான் எனக்கு பாஸ்மதியில் அந்த இஞ்சி தோல் அது ஏதோ இடையில இருக்கும். கலரும் ஈவனாக இருக்காதா? ஆனால் இது கலரும் ஈவனாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஒருத்தர் எப்பவுமே இந்த ஃபிஷ்னா மயோனைஸ் சொல்லிட்டு ஸ்டார்ட் பழகிட்டான். மயோனைஸ் இல்லாமல் வாங்காட்டி ஆள் சாப்பிட மாட்டேன்னு கொஞ்சம் லேட் பண்ணுறான். அதுக்காக அவனுக்கு வந்து கெச்சப் வாங்கி அது கூட மேட்ச் பண்ணிட்டு இருக்குது. கொஞ்சம் காரமாக இருக்கும்ல, அதை சட்டல் பண்ணிடுது மயோனைஸ் தொட்டா. ஏண்டா அருந்தா ரெக்கமெண்ட் பண்ண கோலா உருண்டை கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க. க்ளோஸ்அப் வச்சிருக்க காரணம் இருக்குது. ரொம்ப நாய்ஸ் இருக்குது. அதனால தான் கோலா உருண்டை நல்லா அவுட்டர் சைடு ஃபுல்லாக நல்லா செம கிரன்ச்சாக இருக்குது. கறியா? கறி இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஐசி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அரைச்சிடுறாங்க. ஒரு பேஸ்ட் உள்ள மிக்ஸ் பண்ணி மெயினாக வெளியே வந்து ஃப்ரை பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குது. நம்ம நார்மலாக ஃபிஷ் ஃபிங்கர்லாம் வாங்கினோம்னா ஃபுல்லாக ஃபிஷ் ஃபிங்கர் மாதிரி இருக்குது. சைடில் மட்டும் தான் கிறிஸ்பியாக இருக்கும். இதில் வந்து எல்லாத்துலேயுமே இவங்களோட ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் என்னென்னு தெரியல. நான் வந்து அந்த கோலா உருண்டை சாப்பிடும்போதும் இதே மாதிரி ஒரு லேயர் உள்ளே இருந்தது. எத்தனை பிரியாணி சாப்பிட்டால் லாஸ்ட்டாக வந்து பிரியாணியுடன் முடிக்கப்படும். சாரி பீடாவுடன் முடிக்கப்படும். எனக்கு நான்
போல இருந்துச்சு. உங்களுக்கு பிடிக்காதா? அது சாப்பிடலாமா வேண்டாமா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காட்டின்னு பிடிச்சா நீ உனக்கு பிடிச்சா சாப்பிடு. ரொம்ப இனிப்பா இருக்கும் கல்யாணத்துல கொடுக்குறது. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுவரை கல்யாண மண்டபத்துல தான் சாப்பிட்டுருக்கேன். சத்தமாக சாப்பிடணும். சரி சரி சத்தமாக பேசணும், சாப்பிடுங்க. மொத்தத்தையும் வாயில் போட்டு முக்கறக்குள்ள அது வேணுமா? அது மயிலம்மன் வீடெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, தப்பி தாப்பு. சரி ஒரு ரூபாய் அனுப்பிச்சிட்டு வாங்க. அவன் எல்லாம் ஊடுவான், கொஞ்சம் கழிச்சு பார்த்துட்டு விட்டுருவான். இவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபரு போகிற கரெக்டாக நான் பாலி சீரிஸ் போட்டுருக்கிற டைமில் அவங்க டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறாங்க. கொரோனா டைமில் டிக்கெட் கேன்சல் ஆகிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது கேட்கும்போது. கண்டிப்பாக மறுபடியும் போங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பாலியும் போகலாம், மால்தீவ்ஸு இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் போயிட்டு வர ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த ஜன்னல தான் இல்லை இப்போதைக்கு ரொம்ப அந்த கொரோனானால நமக்கு ஈஸியாக போயிட்டு வர முடியறதில்ல. முதல்ல இருக்கிற ஃப்ரீடம் போயிடுது. அதனால் வந்து அதனால் நானும் போகிற பற்றி யோசிக்கல எங்கேயுமே. ஓப்பன் பண்ணா பாலிக்கு போயிட்டு பார்க்கலாம்னு இருக்கோம். பண்ணிட்டு இருக்கோம். உங்க சீரிஸ் நல்லா இருந்துச்சு பாலி. கண்டிப்பாக ஒன்று கொஞ்சம் 2-3 வீடியோ மட்டும் பெண்டிங்கில் விட்டேன். அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் கைட் வீடியோ போட முடியும். அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. சரி தேங்க்யூ குட்டி, டாட்டா. இவங்களையும் சஸ்பென்ஸில் தான் வச்சுருக்கேன். சாப்பிட்டதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு. சாப்பிட்டதுக்கு எவ்வளோ செலவாச்சு? இவ்வளோ தான் ஆச்சு. ஸோ பிரியாணி வந்து ஆஃப் பிரியாணி வந்து 3 பேர்த்துக்கு வாங்கினது 801 ரூபா. குவார்ட்டர் பிரியாணி 2 வாங்கினது 266 ரூபா. ஃபிஷ் ஃபிங்கர் 4 பீஸ் இருக்கிறது வாங்கினது 208 ரூபா. கோலா 8 உருண்டை வந்து 208 ரூபா. மட்டன் சுக்கா வந்து 266 ரூபா. ஐயோ மட்டன் சுக்கா என்கிட்ட எப்படிங்க ரேட்டு? பரவாயில்லையா? ரேட்டெல்லாம் எப்படின்னு தெரியல, ஆனால் எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது. ஓகே, அத்தை வந்து ரேட்டை பற்றி நான் போகல, பட் டேஸ்ட் ஓகேன்ட்டாங்க. ஸோ சிஜிஎஸ்டி 2.5% 43 ரூபா 72 காசு. எஸ்ஜிஎஸ்டி 43 ரூபா 72 காசு. மொத்தமாக வந்து 1835 ரூபா. இவ்வளோதாங்க டோட்டல். 835 ரூபா 99 காசுங்க தான். 2000 ரூபாய்ங்களா? ஆமாங்க தான். 2000 ரூபாய்க்கு ஒரு வாரத்துக்கு 2 கிலோ ஒவ்வொரு கிலோ கறி 1.5 கிலோ வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இருந்தாலும் இப்படி நம்மளே வேலை செய்யாமல் செஞ்சு சாப்பிட முடியாது இல்லை. வேணும் பிரியாணி ஹோட்டலுக்கு போகணும் போய் சாப்பிட்டா திருப்தியாக இருந்தது. ஏங்க தான் இப்போ நீங்களே செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு டேஸ்ட்டு ஒரு நான் டேஸ்ட்டே தானே அச்சல் அதே தான். ஆமாம், அது திருப்தியாக சாப்பிடலாம், திருப்தியாக சாப்பிட முடியல. ஏன்னா அது அத்தை செய்கிற டேஸ்ட்டில் இருந்தது. ரெசிபி வேணால் ஒரு நாள் அத்தை பண்ணும்போது உங்களுக்கு எடுத்து நான் காமிக்கிறேன். ஏமா அது என்ன ஒரு ஆச்சரியம், அத்தையை வச்சு ஹோட்டல் ஆரம்பிச்சிரியா? ரதி பிரியாணி. நோக்கி வரவும் சூப்பராக இருக்கு. ஆமாங்க, அது ஒன்றும் டவுட் இல்லை. ஓரளவுக்கு வந்து ஷேப்புக்கு வர ஆரம்பிச்சிச்சு உள்ளுக்குள்ளே. ஃபஸ்ட் பெட்ரூம் எப்படி இருக்குது? ரொம்ப நம்ம வீட்டில் இருக்கிற கட்டல் போட்டால் கூட இந்த ஜன்னல் தூரம் கூட வராது போல இருக்குது. ஆமாம், முதல்ல என்ன சொன்ன அதே ரியாக்ஷன். இதே ஸ்பாட்டில் நிற்கும் போது செவர் இல்லாதப்ப எப்படி இருந்தது, அதை இதே கம்பைன் பண்ணி போடு. ஆமாம், வசந்த் வந்து ஒரு இமீடியட் ரியாக்ஷன் கொடுக்குறான். என்ன திருண்டா இருக்குது அப்படிங்கிற. மனுஷன் பிஸ்கட்டை எப்படி சாப்பிடுது? பப்பி என்னமா பண்ணுது? சாப்பாடு இல்லாமல் போச்சு இன்னைக்கு. பாருங்க குசியை பாருங்க. பப்பி குசி காரணம் என்ன? புல் கருவாடு கையில் இருக்குது. இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். சரி வா 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 தர்றேன் வா. மயிலம்மனை பப்பி கூட விளையாடுனா என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க. குடத்துக்குள்ள பூரா எம்சாண்டை போட்டு தண்ணி நப்பி இங்கே இருக்கிற பப்பியோட சட்டி பூரா தண்ணி எம்சாண்டை போட்டு. ஏண்டா என்னது கோமாளி வேலை உனக்கு? இங்கே பாரு தண்ணி கை. பப்பி சாப்பிட்றத பூரா மண்ணை போட்டு வைப்பேன் நீ. தட்டில் பூரா பப்பி பாவம் இல்லை. ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தேன். அத்தை கேட்குறாங்க, அது கூட ருசி கேட்குதுங்கிறாங்க அத்தை. ஏற்கனவே இந்த கருவாடு தான் வாங்கிட்டு இருந்தேன், நெத்திலி கருவாடு. அதைத்தான் சாப்பிட்டுது. வேறு சும்மா வேஸ்டேஜ் மாதிரி இருக்கிறது வாங்கிட்டு வந்து சாப்பிட மாட்டேன்ட்டுருச்சு. அதே நெத்திலி வாங்கிட்டு வந்து எப்படி கிடைக்குது பார்த்தீங்களாங்க? ஆமாம், நெத்திலி குப்புன்னு எப்படி போடுது பாரு. சாப்பாடு இன்னைக்கு இல்லைங்களா? இன்னைக்கு இல்லாமல் போச்சு. இல்லை அப்பா இருந்தானா காலையில் நைட்டு 3 நேரம் கொடுத்துட்டு போயிடுவார். அப்பா இல்லைன்னா அதுக்கு வழி இல்லை. நல்ல வழக்கம் போயிடுவாங்க. கொய்யாப்பழம் சாப்பிட்டு பழகிறா நீ. வெரி குட்டா மேன், வெரி குட்டா. ஓகே கைஸ், வ்ளாக் முடிக்க வேண்டிய டைம் வந்துச்சு. ஒரு இடத்துக்கு போனோம்னா ஏன் வந்து வ்ளாக் எடுக்காதீங்கிறான். ஒரு இடத்துல போனோம்னா வாங்கன்னு சொல்லி எனக்கு காமிக்க மாட்டீங்களான்னு.
இல்லை அவங்க தெரிஞ்சிருக்காங்க இந்த ப்ரொமோஷன் இந்த மாதிரிலாம் போட்டோம்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக ப்ரொமோஷன். ஒரு சில பேர் வந்து ப்ராட் மைண்டடாக இருக்காங்க, ஒரு சில பேர் வந்து ரொம்ப நேரோடாக இருக்காங்க. ஆமாம்மா, இல்லை வெளியே போகிறப்ப நம்ம காமிக்கிறதுல அவங்களுக்கு தான் ஃப்ரீ ப்ரொமோஷன். அதை அக்செப்ட் பண்ணி தெரியாதவங்க கொஞ்சம் மெச்சூர் ஆகணும்னு இருக்கான். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பட் இங்கே வந்து வேணு பிரியாணியில் வந்து மட்டன் பீஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஓவர் டேக்காக தான் நினைக்கிறேன். மட்டன் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு அப்புறம் பண்ணி தான் ஆகணும், ஏதாவது பண்ணால் தான் சாப்பிட்டேன். உடம்பு வந்துடுவாங்க வந்து. சரி ஆச்சுன்னா அவ்வளோதான் முடிச்சிடறேன். வசந்த் வந்து அடுத்து கராத்தா பெல்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறான். என்ன பிளாக் பெல்ட்டுக்கா வசந்த்? ஃபர்ஸ்ட் சீக்கிரம் அடுத்து கராத்தாவில் வேறு லெவலில் போயிருவியா? வசந்த் வந்து பெரிய சைனா லெவலில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் கராத்தாவில். அதான் பார்த்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுங்க உனக்கு கமெண்ட்டில் போட்டு. ஏன் வசந்த் பண்ண சின்ன வயசுல 2வது செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் எனக்கு ஆர்வம். அதனால் வந்து அதில் பட்டை கிளப்பாக வசந்து லேட்டராக அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த விளாக் இதை முடிச்சுக்கலாம். பை பை. நீ எதாவது சொல்ல விரும்புறியா? நானா? மேலும் நீ வணக்கம் சொல்லிடுறேன். பாய்.